வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 ஹிந்தி மல்ஹர் புக் சாப்டர் நம்பர் 2 தீன் புத்திமான் 3 வைஸ் மேன் 3 புத்திசாலிகள். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பிரதர்ஸையும் திருடர்கள் சொல்லிட்டு ராஜாவுடைய பேலஸ்க்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். महाराज इसमें तो आश्चर्य की कोई बात नहीं है, भाइयों ने उत्तर दिया. அப்போ வந்துட்டு மகாராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டகத்தை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் திருடனா உங்களுக்கு எப்படி அந்த ஒட்டகத்தை பற்றி தெரியுதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த பிரதர்ஸ் சொல்கிறாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. बचपन से ही हमें ऐसे आदत पड़ गई है कि हम कुछ भी अपने दृष्टि से नहीं चुकने देते. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆதத்துனா எங்களுக்கு இந்த ஹேபிட் வந்து இருக்குது. ஆதத்துனா ஹேபிட்னு சொல்லலாம். இந்த ஹேபிட் வந்து எங்களுக்கு இருக்குது. எங்கள் பார்வையிலேருந்து எங்களுடைய க்ளீனான அப்சர்வேஷன்லேருந்து எதுவுமே வந்து தப்பிக்க முடியாது. நகி சூக்னே அப்படின்னா எதுவுமே வந்து தப்பிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. हमने अपने परिवेश को पैनी दृष्टि से देखने और बुद्धि से सोचने के प्रयास में बहुत समय लगाया है. ஸோ எங்களுடைய அந்த க்ளீனான அப்சர்வேஷன் ஷார்ப்பான சைட்டில் இருந்தோம், எங்களுடைய புத்தியில் இருந்தோம், கிளவர்னஸில் இருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு தப்பிக்காது. இதுக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. इसलिए ऊंट को देखे बिना ही हमने बता दिया कि वह कैसा है. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஊன்ட்டை பார்க்காமலே அதை பற்றின எல்லா விஷயமும் வந்து எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜா ஹன்ஸ் தியா, கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு, நல்லா லாக் பண்ணுறாரு. किसी को भी देखते बिना ही उनके विषय में क्या इतना कुछ जानना संभव हो सकता है, उसने पूछा. ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்காமலே அதை பற்றின எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுன்றது பாசிபிளான்னு சொல்லி கேட்குறாரு. சம்பவ் ஹே பாய்யோங் நே உத்தர் தியா. ஆமாம், பாசிபிள், சம்பவ்னா பாசிபிள் சொல்கிறாங்க. பாசிபிள் தான் சொல்லிவிட்டு அந்த பிரதர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. तो ठीक है, हम अभी हमारी सच्चाई की जांच कर लेंगे. அப்புறம் நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் இப்போ வந்து அந்த ட்ரூத்தை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மை சச்சாயின்னா ட்ரூத்னஸை வந்து இப்போ நான் சான்ஸ்னா டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிங் வந்து சொல்கிறாரு. राजा ने उसी समय अपनी मंत्री को बुलाया और उनके कान में कुछ पुष्पुषाया. मंत्री तुरंत महल से बाहर चल गया. ஸோ இப்போ வந்து ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மந்திரியை வந்து கூப்பிடுறாரு. கால் த மினிஸ்டர். புலாயானா கால் பண்ணுறது. அவருடைய கான்னா இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்புஷாயானா முணுமுணுக்கிறாரு, மோமரிங் வாய்ஸில் ஏதோ வந்து சொல்கிறாரு. மந்திரி என்ன பண்ணுறாருன்னா துரந்த் மகளுடைய பாகர், அதாவது பேலஸ்க்கு வெளில போயிட்டு வராரு. लेकिन शीघ्रता ही वह तो सेवकों के साथ लौट जो एक बहुत बड़ी सी पेटी लाए थे. ஸோ சடனாக என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு ஒர்க்கர்ஸோடு வந்துட்டு திரும்ப வந்து அந்த மந்திரி உள்ளே வராரு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டி, பகுத் படீசி பெட்டி, ஒரு பெரிய பெட்டியோட கையில் கொண்டு வராங்க அந்த 2 சேவகர்களும். दोनों ने पेटी को बहुत सावधानी से द्वार के पास ऐसा एक दिया कि वह राजा को दिखाई दे सके और स्वयं एक और हट गए. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியை வந்துட்டு துவார் அந்த வழி பேலஸ்க்கு உள்ளே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்துட்டு ராஜாவுடைய கண் பார்வையில் படுற மாதிரி வைக்கிறாங்க. तीनों भाई दूर से गड़े उन्हें देख के रखे. அந்த 3 பிரதர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்தே அதை வந்து நின்று பார்க்குறாங்க, அந்த பெட்டியை வந்து பார்க்குறாங்க. उन्होंने इस बात को ध्यान से देखा कि पेटी कहाँ से और कैसे लाई गई थी और किन टंग से रखी गई थी.
ஸோ அவங்க வந்துட்டு அதை தூரத்துலேருந்தே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டி வந்து எங்கேருந்து வருது, அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு வராங்க, அதை எப்படி வந்து கீழே வைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தியான் சேனா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. हाँ तो चोरों हम बताओ कि उस पेटी में क्या है, राजा ने कहा. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, திருடர்களே அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்கிறாரு. மகாராஜ் हम तो पहले ही यह विनती कर चुके हैं कि हम चोर नहीं है. அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்சே படா பாயி நே கஹா, பெரிய பிரதர், சப்சே படா பாயினா பெரிய பிரதர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா கிட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரெக்வஸ்ட், வின்த்தினா ரெக்வஸ்ட் வந்து வச்சோம் உங்ககிட்ட, என்னென்னா நாங்கள் வந்து சோர் நஹிஹே, திருடர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட முன்னாடியே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க பெரிய அண்ணன் வந்து சொல்கிறாரு. पर यदि पास चाहते हैं तो मैं आपको यह बता सकता हूँ कि उस पेटी में क्या है, उसमें कोई छोटी सी गोल वस्तु है. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரதர் வந்துட்டு அவங்கக்கிட்ட ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து திருடர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம், இப்போ இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு. இதில் வந்துட்டு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு கோல் வஸ்து, ரவுண்டான சின்ன ஒரு பொருள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உஸ்மே அனார் ஹே, மஞ்சிலா பாயி போலா. செகண்ட் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே ஒரு போமோகிரானட், அனார்னா என்னென்னா போமோகிரானட் வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் பிரதர் வந்து சொல்கிறாரு. हाँ और वह अभी कच्चा है, सबसे छोटा भाई ने कहा. ஸோ எல்லாத்தோட சின்ன எங்கர் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே இருக்கிற மாதுளம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சானா அன்ரைப்பண்ட், பழுக்காத ஒரு பழமாக தான் இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லிட்டில் பிரதர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பெட்டியை பார்த்தாலே தெரியுது பெரிய பெட்டியாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து ரவுண்டான ஆப்ஜெக்டான போமோகிரானட் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக பழுக்காமல் இருக்குது. यह सुनकर राजा ने पेटी को पास लाने का आदेश दिया. सेवकों ने तुरंत आदेश पूरा किया. இதை கேட்ட உடனே ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டியை வந்துட்டு அவருடைய கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி ஆர்டர் வந்து போடுறாரு. ஆதேஷ்னா ஆர்டர் வந்து போடுறாரு. உடனே சர்வண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, உடனே கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ராஜா நே சேவகோங் சே பெட்டி கோல்னே கேலியே கஹா. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டியை வந்து கோல்னேனா ஓப்பன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பெட்டி குல் ஜானே பர் உஸ்மே ஜாங்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. திகாயினா கோல்னேனா ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. ஜோங்கானா உள்ளே வந்து பார்க்குறது. உஸ்மே ஜோங்கா லுக்டு இன்சைடு. जब उसे उसमें कच्चा अनार दिखाई दिया तो उसमें आश्चर्य की कोई सीमा न रखी. ஸோ அதுக்குள்ளே என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கச்சா அனார், அன்ரைப்பண்ட் பொமோகிரானட், பழுக்காத மாதுளம்பழம் ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியம்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. आश्चर्यचकित राजा ने अनार निकालकर वहाँ उपस्थित सभी लोगों को दिखाया. तब उसने ऊंट के मालिक से कहा. அதாவது ஆச்சரியத்தில் இருந்த அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த அனாரை வந்து எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து காமிக்கிறாரு. அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லாருக்கும் வந்து காமிக்கிறாரு. உபசிதத்னா ப்ரெசென்ட் ஆகிருக்க சபி லோகோங், எல்லா பீப்புள்ஸ்க்கும் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஊண்டோடைய மாலிக், அந்த ஹார்ஸ் ரைடர் வந்தார்ல அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, इन लोगों ने यह स्पष्ट कर दिया है कि ये चोर नहीं है. இவங்க வந்துட்டு ஸ்பஷ்ட், அதாவது கிளியர் பண்ணிட்டாங்க, இவங்க திருடர்கள் இல்லைன்றதை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. வாஸ்தவ் மே ஹே பகுத் சி புத்திமான் லோக் ஹே. கண்டிப்பாக ரியலாக இவங்க வந்துட்டு என்னென்னா ஒரு புத்திமான் தான், கிளவரான ஆளுங்க தான், பீப்புள்ஸ் தான் சொல்லி சொல்கிறாரு. தும் இன்கே பதாயே ராஸ்தே பர் ஜாக்கர் அப்பனி ஊண்ட்டுக்கோ கோஜோ.
நீங்கள் அவங்க சொன்ன வழியில் போயிட்டு, ராஸ்தேனா வழியில் போயிட்டு உன்னுடைய ஊண்ட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள், கோஜோனா சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ராஜா வந்து அந்த ஊண்ட்டோடைய மாலிக்கிட்ட வந்து சொல்கிறாரு. राजा के महल में उस समय उपस्थित सभी लोगों आश्चर्य को कोई ठिकाना ना था. இப்போ அந்த ராஜாவுடைய பேலஸில் இருந்த எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து இருக்காங்க. किंतु सबसे बढ़कर तो स्वयं राजा चकित था. उसने सभी तरह के अच्छी और स्वस्थ भोजन मांगवाना और लगा इन भाइयों के अवगत करने. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த ராஜா வந்துட்டு இவங்களுக்கு அந்த 3 பிரதர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அச்சி குட்டான ஸ்வாதிஷ்டு டேஸ்டான போஜன் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு சர்வ் வந்து பண்ணுறாங்க. அவபகத்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அன்போடு வந்து பரிமாறுறாங்க, அவங்கள வந்து உபசரிக்கிறாங்க. तुम लोगों बिल्कुल निर्देश हो और जहाँ भी जाना चाहो जा सकते हैं हो. ஸோ இவங்க வந்து ரியலாகவே வந்து ரொம்ப இன்னசென்ட்டானவங்க. பில்குல் நிர்தேஷ் அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டானவங்க, அப்சல்யூட்லி இன்னசென்ட் பீப்புள் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பகலே தும் முஜே சாரி பாத் விஸ்தார் கே சாத் பத்தாவோ. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தெரியும், எல்லாமே விஷயமும் எப்படி வந்து தெரியும், விஸ்தார்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. தும்ஹே யஹ் கைசா பதா சலா கி உஸ் व्यक्तित्व का ऊंट को गया है और तुमने यह कैसा जान की ऊंट कैसा था. உங்களுக்கு வந்துட்டு அவருடைய ஊண்ட் வந்து அந்த பர்சனுடைய ஊண்ட் வந்துட்டு காணா போச்சுன்னு எப்படி தெரியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊண்ட் வந்து எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எப்படி வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. சப்சே படா பாயினே கஹா, பெரிய பிரதர் வந்து சொல்கிறாரு. धूल पर उसके पैरों के चिन्हों से मुझे पता चला कि कोई बहुत बड़ा ऊंट वहाँ से गया है. ஸோ அங்கே இருந்த டஸ்ட்டு அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊண்டோடைய பெரிய ஊண்டோடைய பெயரோங்கன்னா பாதத்தோடைய சின்ஹ முத்திரை, அந்த ஊண்டோடைய கால் முத்திரை மாதிரி இருந்த அதை வந்து நான் மண்ணில் வந்து பார்த்தேன். அது ரொம்ப பெரிய ஊண்டோடைய ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லி நான் பார்த்தேன் மண்ணில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. जब मैंने अपने पास से जाने वाले घुड़सवार को अपने चारों ओर नज़र दौड़ते देखा और उसी समय मेरे समझ में यह बात आ गई कि वह क्या खोज रहा है. ஸோ அப்போ அந்த வழியாக வந்த ஒரு குடிசவர், அந்த குதிரை மேலே ரைடு வந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 4 சைடும் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தார். நான் எல்லா திசையும் வந்து தேடிக்கிட்டே இருந்தார். அவர் ஒட்டகத்தை தான் தேடுறாருன்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரதர் வந்து சொல்கிறாரு. பகுத் அச்சா ராஜா நே கஹா, ராஜா வந்து வெரி குட்னு சொல்லி சொல்கிறாரு. अच्छा अब यह बताओ कि तुम में से किसने इस घुड़सवार को यह बताया था कि उसका ऊंट एक ही आंख से देख बता है, उसका तो सड़क पर चिन्ह नहीं रखा होगा. ஸோ உங்களில் வந்து யார் வந்து சொன்னீங்க அந்த அந்த குடிசவாரோடைய ஊண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கண் வந்து தெரியாதுன்னு சொல்லி, இது வந்து ரோட்டில் வந்து எந்த ஒரு மார்க்ஸும் வந்து இருக்காதே, எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் வந்து இருக்காதே அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. मैंने इस बात का अनुमान ऐसा लगाया कि सड़क के दाएं और की घास तो ऊंट ने चरी थी, मगर बाईं और की घास जो की त्यों थी मंजिली बाई ने उत्तर दिया. ஸோ நான் தான் வந்து கெஸ் பண்ணேன். எப்படின்னா ரோடோடைய தாயேங் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த காஸ் எல்லாமே வந்துட்டு ஊண்ட் வந்து மேய்ஞ்சிருந்தது, கிரேசிங் வந்து பண்ணியிருந்தது. மகர்னா பட்டுன்னு அர்த்தம். ஆனால் வந்து பாயிங் லெஃப்ட் சைடில் இருந்த காஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அது வந்து ஈட் பண்ணவே இல்லைன்றத வந்துட்டு மஞ்சிலா பாயி மிடில் பிரதர் வந்து ராஜா கிட்ட சொல்கிறாரு. பகுத் உத்தம் ராஜானே கஹா, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு.
तुम में से यह अनुमान किसने लगाया था कि उस पर बच्चे के साथ एक महिला सवार थी? உங்களில் யார் வந்து கெஸ் பண்ணீங்க அந்த ஊண்டில் வந்துட்டு பச்சேவும் ஒரு மகிழாவும் சவாரி செஞ்சாங்கன்னு உங்களில் யார் கெஸ் பண்ணீங்கன்னு ராஜா வந்து கேட்குறாரு. மேனே சப்சே சோட்டா பாயினே உத்தர் தியா, நான் தான் சொல்லிட்டு ரொம்ப எல்டர் பிரதர் வந்து यंगर ब्रदर வந்து आंसर பண்ணுறாரு. मैंने देखा कि एक स्थान पर ऊंट के घुटने टेक कर बैठने के चिन्ह बने हुए थे. उनके पास की रेत पर एक महिला की जूतों के चिन्ह दिखाई दिए. ஸோ நான் தான் வந்து கெஸ் பண்ணேன். ஒரு பிளேஸில் ஏக் ஸ்தான்னா ஒரு பிளேஸில் வந்து நான் பார்த்தேன் ஊண்ட் வந்து அந்த முட்டி போட்டு அவங்க கீழே உட்காந்தா தானே அவங்க அது மேலே வந்து ஏற முடியும். அப்போ அந்த ஊண்ட் வந்து முட்டி போட்டு அது மேலே அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழாவுடைய ஜூத்தே ஷூஸோடைய ஃபுட் பிரிண்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா साथ ही छोटी सी पैरों की चिन्ह थे. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் பிரிண்ட்டும் இருந்ததை வந்து நான் பார்த்தேன் அப்படி சொல்லி சின்ன பிரதர் வந்து சொல்கிறாரு. जिसमें मुझे पता चला कि महिला के साथ एक बच्चा भी था. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து ஒரு லேடியோட ஒரு சின்ன குழந்தையும் இருக்குன்றதை வந்து கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்டர் பிரதர் வந்து சொல்கிறாரு. சாரி यंगर ब्रदर வந்து சொல்கிறாங்க. बहुत अच्छा, तुमने बिल्कुल सही कहा है, राजा बोला. लेकिन तुम लोगों को यह कैसा पता चला कि पेटी में एक कच्चा अनार है? यह बात तो मेरे समझ में बिल्कुल नहीं आ रही है. சரி, அது இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே வந்து பழுக்காத அன்னார் பொமோக்ரானட் தான் இருக்குன்னு சொல்லி எப்படி வந்து கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ராஜா கேட்குறாங்க. सबसे बड़ा भाई ने कहा, எல்லாத்தோட பெரிய பிரதர் வந்து சொல்கிறாரு. जिस तरह दोनों व्यक्ति उसे उठाकर लाए थे उसमें बिल्कुल स्पष्ट था कि वह थोड़ी भी भारी नहीं है. ஸோ மூத்த பிரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெட்டியை தூக்கிட்டு வந்த விதத்துலேருந்தே தெரியுது அதுக்குள்ளே வந்து ஸ்பஷ்ட் ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சுது, அதுக்குள்ளே வந்து கனம் இல்லாத ஏதோ ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. जब वे पेटी को रख रहे थे तो मुझे उसके अंदर किसी छोटी सी गोल वस्तु के लुढ़कने की ध्वनि सुनाई. அந்த பெட்டியை வச்ச விதத்துலேருந்து அதுக்குள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று உருள்ற சத்தம் வந்து கேட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ध्वनिना சவுண்டு, சுனாயினா கேட்கறது. मंजिला बाई बोला, मैंने ऐसा अनुमान लगाया कि चूंकि पेटी उद्यान की ओर से लाई गई है और उसमें कोई छोटी सी गोल वस्तु है तो वह अवश्य अनार ही होगा. நான் வந்து மிடில் பிரதர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து கெஸ் பண்ணேன் இந்த பெட்டி வந்து எங்கேருந்து வந்ததுன்னா உத்யான் கார்டனுடைய சைடில் கார்டன் கிட்டேருந்து வந்தது. அதனால் அதுக்குள்ளே இருக்க கோல் வஸ்து சின்னதான ஒரு கோல் ரவுண்டான ஆப்ஜெக்ட் வந்து அவசியமாக அது வந்து அனாராக தான் இருக்கும், பொமோகிரானேட்டாக தான் இருக்கும்னு சொல்லி நான் கெஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாரு. காரன் கி ஆப்கே महल के आसपास अनार के बहुत सी पेड़ लगे हुए हैं. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மஹலை சுற்றி நியர்பை பேலஸை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நிறைய பொமோகிரானட் பிளான்ட் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்தோம் சொல்லி சொல்கிறாங்க. ராஜா बहुत अच्छा, राजा ने कहा और उसने सबसे छोटे भाई ने पूछा ரொம்ப குட்னு சொல்லி சொல்கிறாரு. வெரி குட்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, यंगर பிரதரை வந்து கேட்குறாரு. लेकिन तुम्हें यह कैसा பத்தா சலாக்கி அனார் கச்சா ஹே, இருந்தாலும் நீ வந்து எப்படி கண்டுபிடிச்சா அந்த அனார் வந்துட்டு பழுக்காததுன்னு சொல்லி கச்சா அன்ரைப்பன்டு பொமோகிரானட் எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு எங்கர் பிரதரை கேட்குறாரு. இஸ் சமய தக் உத்யான் மே சபி அனார் கச்சா ஹே, இந்த சமயத்தில் வந்து கார்டனில் இருக்க எல்லா அனாரோ பொமோகிரானட் வந்து பார்த்திங்கன்னா அன்ரைப்பனாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. யஹ் தோ ஆப் ஸ்வயம் கி தேக் சக்தே ஹே உஸ்னே உத்தர் தியா और कुल हुई खिड़की के और संकेत किया. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து கார்டனில் இருக்க எல்லாமே வந்து அன்ரைப்பனாக இருக்குது. அதனால தான் வந்து நான்
அன்ரைப்பன்டு பொமோகிரனட்னு கெஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாரு, நீங்களே வந்துட்டு பாருங்கன்னு சொல்லி கிடுக்கினா விண்டோ சைடில் வந்துட்டு கை காமிச்சு சொல்கிறாரு, ராஜாவையும் பார்க்க சொல்கிறாரு. ராஜா நே பாகர் தேக்கா தோ பாயா कि उद्यान में लगे अनार के सभी वृक्षों पर कच्चे अनार लटक रहे थे. ஸோ ராஜாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பார்த்தபோது உண்மையாகவே எல்லாமே வந்துட்டு அன்ரைப்பன்டு பொமோகிரனட்டாக இருந்ததை ராஜாவும் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. राजा ने इन बाइयों की असाधारण पैनी दृष्टि और तीक्ष्ण बुद्धि से चकित रह गया. ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கீனான அப்சர்வேஷன் அண்ட் கிளவர்னஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. धन संबित या सांसारिक वस्तुओं की दृष्टि से दो तुम धनवान नहीं हो, लेकिन तुम्हारे पास बुद्धि का बहुत बड़ा कोश है. उसने प्रशंसा करते हुए कहा और उन्हें अपने दरबार में रख लिया. ஸோ ராஜா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு செல்வமும் இல்லைன்னா கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்க க்ளீனான அப்சர்வேஷன் அண்ட் கிளவர்னஸ் தான் வந்து உங்களுடைய புத்தின்னு சொல்லிவிட்டு அவருடைய தர்பாரில் அவங்களுடைய பேலஸில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருட்கள்லாம் அதாவது அவங்களுடைய பொக்கிஷத்தெல்லாம் வந்து பாதுகாக்கிற வேலையை வந்து அவங்களுக்கு தந்து அந்த தர்பார்லேயே இருக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.